ஏஎஸ்எம் இன்ஃபோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ராஜலட்சுமி, சித்தா பிசிஷியன். ஸோ யூஸ்வலாக சில பேர் கேட்கக்கூடிய சந்தேகங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு என்னன்னு தெரியல டாக்டர், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, அடிக்கடி வந்து டயர்டாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த டயர்ட்னஸ்க்குரிய ரீசன் என்ன, நான் டக்குன்னு சுறுசுறுப்பாக ஏதாவது ட்ரிங்க் இருக்கா அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு இன்ஸ்டண்ட்டாக அந்த நேச்சுரலாக, அதாவது ஒரிஜினலாக ஏன் உங்களுக்கு டயர்ட்னஸ் இருக்குது அப்படிங்கிற அந்த பல நேச்சுரல் ரீசன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதற்கு ஏற்ற மாதிரி ஒரு ட்ரிங்க்ஸும் இந்த பதிவில் வந்து நம்ம சொல்ல போகிறோம். ஸோ யூஸ்வலா டயர்ட்னஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அவங்களுக்கு தான் தெரியும். என்ன அப்படின்னா, நான் எப்பயுமே இந்த நேரத்தில் சுறுசுறுப்பாக இருந்தா, ஆனால் அவங்களால அன்றாட வேலையை வந்து செய்ய முடியாது, கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, தூக்கம் வர்ற மாதிரி இருக்கும், ஆனால் படுக்க வந்து முடியாது. இந்த மாதிரியான ஒரு சிம்டம்ஸ் இருக்கிறது தான் மேஜராக நம்ம என்னன்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா டயர்ட்னஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ டயர்ட்னஸ் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் என்ன காரணங்கள் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம். ஒருத்தருக்கு அடிக்கடி டயர்ட்னஸ் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், முதல் ரீசன் என்ன அப்படின்னா சத்து குறைபாடு இருக்கும். அந்த சத்து குறைபாடுல முதன்மையா எந்த சத்து குறைபாடு இருக்கும் அப்படின்னா இரத்தச்சோகை. யாரெல்லாம் அனிமிக்கா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு டயர்ட்னஸ் வரும். என்ன காரணம் அப்படின்னா இந்த அயனோட தான் சேர்த்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் ரெண்டும் வந்து என்ன அப்படின்னா செல்களுக்கெல்லாம் கொண்டு போகும். ஸோ அப்போ வந்து என்னன்னா அது கம்மியா இருந்ததுன்னா செல்கள் வந்து போஷாக்கா வந்து இருக்காது, அதுக்கு தேவையான சத்துக்கள் வந்து கிடைக்காது. ஸோ அதனால அனிமிக்கா இருக்கிறது, இரத்தச்சோகை, இரும்பு சத்து குறைபாடு ஒரு காரணமா இருக்கலாம். அதே மாதிரி விட்டமின் பி 12 டிஃபிஷியன்சியும் நமக்கு ஒரு மாதிரி டயர்ட்னஸை கொண்டு வரும். என்ன காரணம் அப்படின்னா விட்டமின் பி 12 இந்த நரம்புகள் இருக்கு பார்த்தீங்களா, நரம்புகளோட செயல்களுக்கு செயல்திறனுக்கு ரொம்ப முக்கியம். அதுதான் வந்து கண்டக்ஷன் பண்றது. ஒருத்தர் ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா அதை நம்ம உத்கிரகிச்சு அதுக்கு நம்ம கரெக்டா வேலை செய்யணும் அப்படிங்கிறதுக்கு நரம்புகள் ரொம்ப முக்கியம். அது பலகீனமா இருந்தது அப்படின்னா தெரியும், ஒன்று பார்க்குறோம் இதை எடுத்து இங்க வைக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும், இன்னைக்கு இதை கிளீன் பண்ணி வைக்கணுங்கிறது நமக்கு தெரியும், மைண்டுக்கு தெரியும், ஆனா அந்த ஆக்ஷன்ல இறங்குறப்ப நம்மளால முடியாது. ஸோ அப்போ வந்து என்ன அப்படின்னா அவங்களுக்கு இந்த நரம்புகள் பாதிக்கப்பட்டிருக்கும். ஸோ அப்போ வந்து என்ன அப்படின்னா விட்டமின் பி 12 டிஃபிஷியன்சி வந்து இருக்கும். அடுத்து மூன்றாவது முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் பருமன். ஸோ உடல் பருமனால ஏன் வந்து ஒரு சோர்வு அடிக்கடி வருது அப்படின்னா வெயிட் காரணமாகவும், இன்னொன்று என்ன அப்படின்னா நமக்கு எனர்ஜி வேணும் அப்படின்னா சுகர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கார்போஹைட்ரேட்ல இருந்து வரக்கூடிய அந்த சுகர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த உடல் பருமனாக இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும்னா அதிக அளவு அந்த கொழுப்பு டெபாசிட் பண்ணியிருக்கனால செல்களுக்கோ உறுப்புக்கோ திசுக்களுக்கோ இந்த சுகர் வந்து எனர்ஜிக்காக போறது வந்து தடுக்கப்படுது. ஸோ அப்ப தடுக்கப்படுறதுனால அப்பயும் அவங்களுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டயர்ட்னஸ் வரும். ஸோ உடல் பருமன் இங்க வந்து மெயினா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான், பட் அதற்குரிய காரணம் இதுதான். ஸோ அப்ப இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் உடல் பருமன் இருந்தாலும் அவங்களுக்கு எப்படி இருப்பாங்கன்னா சோர்வா இருப்பாங்க. அடுத்து வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸ். ஸோ டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு உடல் சோர்வு நிறைய காரணங்களால வரும். நார்மலாவே சர்க்கரை நோயாளிகளுக்கு செரிமானம் சரி இருக்காது, விட்டமின் பி வந்து டிஃபிஷியன்சி குறைபாடு வந்து இருக்கும். ஸோ அது ஒரு காரணத்தால அவங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயர்ட்னஸ் இருக்கும். அடுத்து அவங்க பிளட் சுகர் லெவல் சீரா இல்லாமல் இருக்கும் பொழுதும் என்ன ஆகும் அப்படின்னா டயர்ட்னஸ் இருக்கும். அடுத்து அதிகமான மாவுச்சத்து கொஞ்சமாவது டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய நம்ம என்ன பண்றோம், ஒரு தட்டை எடுத்துக்கிட்டோம்னா நிறைய சோறு இருக்கும், நல்லா குழம்பு ஊற்றுவோம், அதுல 2 ஸ்பூன் காய் அந்த மாதிரி தான் வைப்போம். புரோட்டீன்ங்கிறது கூட ரேரா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாம சாதத்தையோ இதையோ மாவுச்சத்தை கம்மி பண்ணிட்டு நிறைய காய்கறி, அதுக்கப்புறம் புரதம் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு டயர்ட்னஸ் வராது. ஏன்னா டக்குன்னு பிளட்ல சுகர் லெவல் இந்த மாவுச்சத்தை எடுத்த உடனே ஏறும், ஏறிட்டு அப்புறம் டக்குன்னு குறைய ஆரம்பிக்கும். ஸோ அப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஈஸியா டயர்ட் ஆவாங்க. ஸோ அதனால சர்க்கரை நோயாளிகள் போன்றவங்களுக்கு வரும். இது இல்லாம ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கு, தைராய்டு போன்ற காரணங்களாலும் அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா அடிக்கடி உடல் சோர்வு அப்படிங்கிறது வர வந்து ஆரம்பிக்கும். அடுத்து ரொம்ப முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி. நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி இம்யூன் பவர் நல்லா சரியா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. உடல் பருமன், ஹார்மோனல் இம்பேலன்ஸ், இந்த மாதிரி நிறைய காரணங்களால நம்ம இம்யூன் சிஸ்டம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் சோர்வு வரும். ஸோ இந்த மாதிரி பல்வேறு காரணங்களால உடல் சோர்வு இருக்கு. ஸோ அதற்குரிய காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்து நம்ம கரெக்டா அதற்குரிய சிகிச்சையை வந்து எடுக்கணும். இருந்தாலும் ஓவராலா மேல் சொன்ன எல்லாத்துக்குமே
வீட்லயே ஒரு சின்னதா ஒரு இன்ஸ்டன்ட்டா ஒரு ட்ரிங்க்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி பண்றது தான் சொல்ல போறேன். ஏன் இந்த ட்ரிங்க்ஸ் இன்ஸ்டன்ட்னா, ஏன்னா பொதுவா இந்த மாரி பிரச்சனை இருந்தவங்க, எனக்கு இந்த டயர்ட்னஸ் இருக்கா, போடு ஒரு காஃபிய, போடு ஒரு டீய, இல்ல கொஞ்சம் இதா இருக்காங்கன்னா, ஏதாவது ஒரு இந்த ட்ரிங்க்ஸ் நெறைய வெளியில விக்குது பார்த்தீங்களா? அத வாங்கி வந்து குடிப்பாங்க. இதுல எல்லாத்துலயும் மேஜரா இருக்கிறது என்ன அப்டின்னா, கஃபீன் வந்து இருக்கும். அது காஃபி ஆனாலும், டீ ஆனாலும். இது என்ன பண்ணும் அப்டின்னா, குடிச்ச உடனே நரம்புக்கு ஒரு புத்துணர்வு குடுக்குற மாதிரி இருக்கும். நம்ம கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்கிற மாரி இருக்கும். பட் இதையே நம்ம பழக்கமாக்கி கொள்ளும் பொழுது என்னன்னா, மேலும் நமக்கு சத்து குறைபாடு வரும். 2வது என்ன அப்டின்னா, இன்னமும் நரம்புகள் பலகீனமாகும். ஸோ அந்த மாதிரி இல்லாம ஆரோக்கியமா இன்ஸ்டன்ட்டா ரிலீஃப் தரக்கூடிய ஒரு ட்ரிங்க தான் இதுல பார்க்க போறோம். இதற்கு இளநீர் இல்லன்னா தண்ணீர் 1 கப், அதாவது ஒரு 200 எம்எல் வந்து எடுத்துக்கணும். இதுல என்ன பண்ணணும்னா, இஞ்சி நல்லா 1 இன்ச்சுக்கு சீவிரணும். சீவுன இஞ்சி, ஒரே 1 இன்ச்சுக்கு சீவுன இஞ்சி எடுத்துக்கணும். அடுத்து வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஃப்ரெஷ்ஷா உங்களுக்கு மஞ்சள் கிழங்கு கிடைச்சிச்சுன்னா 1/2 இன்ச் எடுத்துக்கணும். இல்ல மஞ்சள் கிழங்கு இல்லைன்னா வீட்ல அரைச்ச மஞ்சள் தூள் அப்படின்னா அது எவ்வளவு எடுத்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன் வந்து எடுத்துக்கணும். இதுல ஒரு 1/2 எலுமிச்சை வந்து பிழிஞ்சு விட்டுக்கணும். அதனுடன் தேன் எவ்வளவு எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 டீஸ்பூன் தேன் வந்து எடுத்துக்கணும். மிளகு அப்படிங்கிறது மிளகுத்தூள், கருப்பு மிளகுத்தூள் அப்படிங்கிறது ஒரு 2 சிட்டிகை எடுத்துக்கணும். இதெல்லாம் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணணும். ஸோ பிளெண்ட் பண்ணிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா குடிச்சிடணும். ஸோ இப்படி குடிக்கிறப்ப நீங்களே உங்களுக்கே புரியும், நல்ல ஒரு இன்ஸ்டன்ட் ரிலீஃப் கிடைக்கிறத வந்து நீங்க உணருவீங்க. ஸோ இது எந்த வகையெல்லாம் நமக்கு பயன் தருது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு. ஸோ இதுல இஞ்சி, மஞ்சள் போன்றவை இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்குது. அது மாதிரி இளநீர், எலுமிச்சை போன்றவை இருக்கிறதுனால எலக்ட்ரோலைட்ஸை பேலன்ஸ் பண்ணுது. அதுவும் ஒரு முக்கியமான காரணம். நம்மளோட ரத்தத்துல வந்து சோடியம், பொட்டாசியம், குளோரின், பைகார்பனேட் இது 4ம் வந்து சீரா இருக்கணும். சோடியம்லாம் கீழே டக்குன்னு கீழே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ரொம்ப டயர்ட்னஸா வந்து ஃபீல் பண்ணுவோம். சில பேர் பேச்சு மூச்சு இல்லாம கூட வந்து ஆவாங்க. ஸோ அதனால அந்த எலக்ட்ரோலைட்ஸை வந்து இது பேலன்ஸ் பண்ணுது. உடனே நம்ம சுறுசுறுப்பாவோம். மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய நிறைய எலக்ட்ரோலைட்ஸ்ல நிறைய உப்புக்கள்லாம் சேர்க்கப்பட்டிருக்கும். ஸோ இது நம்ம வீட்லயே நம்ம செய்யறதுனால நல்ல ஒரு பலன் வந்து இருக்கும். எலக்ட்ரோலைட்ஸ் இருக்குது. அது ரொம்ப முக்கியம். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசுவலா நமக்கு சுகர்னால, லோ சுகர்னாலயும் இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால ஹனி, இளநீர் 2மே இருக்கனால அதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஓவராலா வந்து பார்த்தீங்கன்னா, டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எல்லாருமே இத எடுத்துக்கலாம். குழந்தைகள் எல்லாருமே வந்து இதை எடுத்துக்கலாம். ஸோ குழந்தைகள்னா அந்த சொன்ன காம்போசிஷன்ல ஹாஃபா எடுத்துக்கிட்டா போதுமான ஒரு விஷயம். ஸோ இதை நீங்க குடிச்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு 15லேருந்து 20 மினிட்ஸ்லயே நல்ல பிரிஸ்கா வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இதை நீங்க எடுத்து பாருங்க. எப்படி ஃபீல் பண்றீங்கிறத நீங்க வந்து சொல்லுங்க. ஆனா இது ஒரு தற்காலிகமான ஒரு விஷயம் தான். என்ன நீங்க ஒரு காஃபி, டீ இல்ல வேற ஏதாவது கஃபீன் கலந்த ட்ரிங்க்ஸ் குடிக்காம நேச்சுரலா ஒரு பக்க விளைவுகள் இல்லாத ஒரு ட்ரிங்க்ஸ் குடிக்கணுங்கிறதுக்காக இது சொல்லப்பட்டது. இருப்பினும் முன்னாடி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த உடல் சோர்வுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சு அதுக்கு தக்க வகையில தீர்வு பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா இதுக்கு ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் கிடைக்கும். நன்றி.